பச்சரிசி மாவுல அந்த நவகோண சக்கரத்தை மட்டும் போட்டுட்டு நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் வாராகியாண்ட. ஒரு நவகோண சக்கரத்தை நம்ம வரைஞ்சிட்டு அதுல நம்ம வாராகி வச்சு நம்ம பிரயோகம் பண்றோம் அப்படின்னா அஷ்டகர்மங்களும் சித்தியாகும், அஷ்டமா சித்தியும் நமக்கு வந்து சித்தியாகும். இந்த வாராகி, புஷ்பண்டா, தூமாவதி இவங்க 3 பேராண்ட என்ன கேட்டாலும் தருவாங்க. ஸ்ரீஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி. நாங்கள் வந்து பிரம்மவேத பாடசாலைன்னு ஒரு பாடசாலை நடத்துகிறோம் 2012 அதில் என்னன்னா இப்போ நம்ம எப்படி ரிக்கு, யஜூர், சாம, அதர்வனம் 4 வேதங்கள் இருக்கோ அந்த 4 வேத பாடசாலையாக ஒரு 14 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு வாராகியெல்லாம் இப்போ நமக்கு நிகழ்காலங்களில் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம வாராகியே நமக்கு தெரியாது. அதிகபட்சம் ஒரு 5 வருஷமாக தான் நமக்கு வாராகி நல்லா தெரியும். ஏன்னா வாராகியோட உருவம் வந்து பெருசாக நம்ம யாரும் வழிபட்டதில்லை. அதனால ரொம்ப அதிகமாக வழிபட்ட வேதங்களில் ஒன்றுன்னா சாம வேதத்துலையும் அதர்வண வேதத்துலையும் ரொம்ப அதிகமாக வழிபட்டிருப்பாங்க. ஏன்னா சாம வேதத்தில் வந்து அம்பாள், அதாவது சாம வேதத்தில் நம்ம எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் அவங்க எல்லாரும் நமக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி, அதனால் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து அவங்களாண்ட இருக்கலான்றதுனால சாம வேதம் பிரயோகம் பண்ணுவாங்க. இப்போ சாம வேதம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாம் நார்மலாக நம்ம எல்லா வேதங்களை விட சாம வேதம் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதே போல தான் அதர்வண வேதமும். அதர்வண வேதம் நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டோம், அது வந்து ரொம்ப கெடுதல் விளைவிக்கக்கூடியதாக மட்டுமே நினச்சிட்டு நம்மளும் ஒதுக்கிட்டோம். அதர்வண வேதமே நம்ம வந்து பிரயோகப்படுத்துறதில்லை. அதனால் இப்போ நீங்கள் வந்து ஏகாட்சரி ரூபமாவோ இல்லை பஞ்சாட்சரியாவோ இல்லை நவாட்சரியாவோ இல்லை தசாட்சரியாவோ அந்த மாதிரி நம்ம இப்போ ஒவ்வொரு தெய்வங்களையும் இந்த மாதிரி நம்ம வந்து வணங்கும் போது அதில் ஒவ்வொரு உக்ரமான தெய்வங்களை மட்டும் இந்த சாம வேதத்துலையும் அதர்வண வேதத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, தனியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா. அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அம்பாள் வாராகி ஒன்று, கூஷ்மண்டா தேவி ஒன்று, தூமாவதி தேவி ஒன்று. தசமகாவில் எடுத்திங்கன்னா தூமாவதி யாருமே பிரயோகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மூத்த தேவி, மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஒதுக்கிடுவாங்க. ஸ்ரீஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி. அதே மாதிரி இதுல துர்காவில் பார்த்தீங்கன்னா கூஷ்மண்டா தேவியை யாருமே வந்து பிரயோகம் பண்ண மாட்டாங்க. யாரும் நம்ம அதை வந்து எடுத்துக்க மாட்டோம், மங்களகரமாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் வாராகியை நம்ம யாருமே எடுத்துக்காதே இருந்தோம். ஆனால் வாராகியை பார்த்தோம் அப்படின்னா வாராகி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர், அவர் தேவக்கோட்டை ஆண்ட ஒரு மன்னர். அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து குஷ்டரோகம் ஏற்படுது. அதனால அரச பதவியை திறந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு சிவாலயத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு தூணில் தான் அம்பாள் இருக்கிறாங்க. யாருன்னே தெரியாமல் என்ன பண்றாரு, டெய்லி போயிட்டு சாமியை போய் வணங்கிட்டு அங்கே கிடைக்கிற பிரசாதத்தினால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றாரு. அவருக்கு வாயில தோணுறதுனால காலப்போக்கில் என்ன ஆயிடுதுன்னா, குஷ்டரோகம் குணமாகாத குஷ்டரோகத்தை வந்து அம்பாள் வந்து சரி பண்றாங்க. சரி பண்ண உடனே மறுபடியும் போயிட்டு அவர் வந்து மன்னராகிறார். இவங்களுடைய அருளை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு தான் வாராகி சித்தர்னு சொல்லிட்டு தேவக்கோட்டை பக்கத்துல ஒரு சமாதி இருக்குது. அவர் தான் நமக்கு வந்து வாராகி மாலை அப்படின்னு சொல்லிட்டு இருகுழை கோமலம் தாள் புஷ்பராகம் 2 கண்ணும் குருமணி நிலம் நம்ம எல்லாரும் படிப்போம்.
அந்த வாராகி மாலையை வந்து நம்ம கொடுத்தவரே. அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துட்ருப்பார். ஞானம் கிடைக்க தனியாக கொடுத்துருப்பாரு, போரில் வெல்றதுக்கு கொடுத்துருப்பாரு, செல்வம் கிடைக்க கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாரு. அதாவது சித்தர்கள் வழிபாட்டில் நம்ம வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நவகோண சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரம், ரொம்ப எளிமையா நவகோண சக்கரத்தை வந்து வாராகி பிரயோகத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு அதில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாம் படிப்போம், ஆனால் அந்த சக்கரத்தையே நம்ம போட மாட்டோம். ஒன்றும் இல்லை, பச்சரிசி மாவில் அந்த நவகோண சக்கரத்தை மட்டும் போட்டுட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் வாராகியாண்ட. நம்ம வந்து வழிபாடவே நமக்கு தெரியல, வாராகியை நம்ம வந்து ஒரு அஷ்டபுஜத்தோட நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம், இல்லை ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணுறோம், வந்ததுலேருந்தே நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா நவகோண சக்கரத்தில் நீங்கள் அவங்கள உட்கார வச்சுட்டீங்கன்னா போதும். இல்லை ஒரு கலசம் நிறுத்துறீங்க, அந்த கலசத்தில் நவகோண சக்கரம் நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வரைய தெரியலாம் கூட சும்மா தண்ணியில் அப்படியே வரைஞ்சிட்டு கூட அதில் பிரயோகம் பண்ணால் கூட போதும். அந்த அளவுக்கு அருள் கடாட்சம் வந்து நம்ம கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம யாரெல்லாம் ஒதுக்குன தெய்வங்கள் சொன்னல, வாராகி, கூஷ்மண்டா, தூமாவதி, இவங்க 3 பேராண்ட என்ன கேட்டாலும் தருவாங்க. ஏன்னா இவங்களை வணங்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போதான் வந்து நிகழ்காலங்களாக வாராகி நம்ம வணங்கிட்டோம், இதுக்கப்புறம் கூஷ்மண்டா தேவியும் தூமாவதி தேவியும் வருவாங்க. ஏன்னா கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. எல்லா கால சூழ்நிலையும் வணங்கக்கூடிய ஒரு தேவி. நமக்கு இப்போ வந்து ஒரு சில டைம்ல வந்து நமக்கு நம்ம ஒரு பூஜைலாம் நம்ம செய்யக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி எல்லா கால சூழ்நிலையும் வணங்கக்கூடிய ஒரு தேவிகள்னா இந்த 3 பேர் வந்து நம்ம கண்டிப்பா வந்து வணங்கலாம். அந்த அளவுக்கு வந்து அருள் ஆற்றல் புரிஞ்சவங்க வந்து வாராகி தேவி. நீங்க வாராகி மாலை எடுத்தீங்க அப்படின்னா தோராது வட்டம், முக்கோணம், சஸ்கோணம், துலங்கு வட்டத்து, ஈரார் இதழிட்டு, ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ஜித்து பூஜித்து அடிப்பாங்க. சக்கரம் அதிலே கொடுத்துட்டு இருப்பார். ஒரு நவகோண சக்கரத்தை நம்ம வரைஞ்சிட்டு அதில் நம்ம வாராகி வச்சு நம்ம பிரயோகம் பண்றோம் அப்படின்னா அஷ்டகர்மங்களும் சித்தியாகும், அஷ்டமா சித்தியே நமக்கு வந்து சித்தியாகும். அந்த அளவுக்கு அருள் கடாட்ச உடையவங்க தான் வாராகி. அவங்களுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் இருக்கட்டும். நம சிவாய். ஸ்ரீஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி.